வணக்கம் பவித்ரா. திருநெல்வேலியில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிக்கு அரிவாள், கத்தி மற்றும் இரும்பு ராடுகளுடன் வந்த மாணவர் ஒருவர் பள்ளியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். மேலும் 3 மாணவர்களை சஸ்பெண்ட் செய்து பள்ளி நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. இதுபோன்ற நெல்லையில் தொடரும் சம்பவங்களால் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் வேதனை அடைந்துள்ளனர், பீதியும் அடைந்துள்ளனர். ஆயுதங்களை பள்ளிக்கு எடுத்து வந்த மாணவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது திருநெல்வேலியில் வழக்கம் போல பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. திருநெல்வேலி டவுன் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் 2 மாணவர்களிடையே முன் விரோதம் ஏற்பட்டதாகவும், ஒரு பிரிவை சேர்ந்த மாணவரை பள்ளி வளாகத்தில் வைத்து மற்றொரு பிரிவினர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதன் பின்னர் அந்த 2 மாணவர்களும் 2 அணிகளாக செயல்பட்டு வந்துள்ளனர். ஒரு தரப்பு மாணவர் மற்றொரு தரப்பு மாணவரை தாக்கியதில் தங்களை திருப்பி தாக்கக்கூடும் என்று கருதிய 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு படிக்கும் 2 மாணவர்கள் கடந்த 18ஆம் தேதி அன்று தங்களின் புத்தக பைகளில் அரிவாள் மற்றும் கத்தியை மறைத்து எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இதுபோன்றே பவித்ரா, எதிர்த்தரப்பை சேர்ந்த மாணவர்களும் தாக்குவதற்காக புத்தக பைகளில் அரிவாள், இரும்பு ராடுகளை கொண்டு வந்துள்ளதாக பள்ளி ஆசிரியர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இது குறித்து தலைமை ஆசிரியருக்கு தெரிய வந்ததை அடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர், உதவி தலைமை ஆசிரியர், ஊழியர்கள் ஆகியோர் மாணவர்களிடமிருந்து அரிவாள், கத்தி உள்பட ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளனர் பவித்ரா. பின்னர் அந்த மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து நேற்று முன்தினம் பள்ளி நிர்வாகம் 9ஆம் வகுப்பு இதில் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட 9ஆம் வகுப்பு மாணவருக்கு மாற்றுச் சான்றிதழை வழங்கி அவரை பள்ளியில் இருந்து டிஸ்மிஸ் செய்துள்ளது. மேலும் 3 மாணவர்களை அக்டோபர் 3ஆம் தேதி வரை சஸ்பெண்ட் செய்தும் உத்தரவிட்டுள்ளது பவித்ரா. இந்த சம்பவம் குறித்து திருநெல்வேலி மாநகர காவல் துறையில் நாம் விசாரித்த போது இந்த சம்பவம் உண்மைதான் என்றும், இளம் சிறார்கள் என்பதால் அவர்கள் மீது வழக்கு எதுவும் காவல்துறை சார்பில் பதியப்படாமல் போதுமான அறிவுரை அவர்களுக்கு கூறி அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்தனர். ஆனால் இது போன்ற நடக்கும் தொடர் சம்பவங்களை எப்படி தடுப்பது? விழிப்புணர்வுகள் தொடர்ந்து ஏற்படுத்தப்படுகிறது. ஆனாலும் மாணவர்கள் மத்தியில் ஏற்படும் இது போன்ற சிந்தனைகளை மாற்றுவது எப்படி என்று தங்களுக்கே புரியவில்லை என்றும் தெரிவிக்கின்றனர். திடீரென்று படித்துக் கொண்டிருக்கும் ஒரு மாணவருக்கு டிசி மாற்றுச் சான்றிதழை கொடுத்து விட்டால் அவரின் எதிர்காலம் என்னவாகும் என்பது குறித்து கல்வித்துறை வட்டாரத்தில் நாம் விசாரித்த போது இந்த சம்பவம் உண்மைதான். அந்த மாணவரின் அடையாளங்கள் மறைக்கப்பட்டு வேறொரு பள்ளியில் இந்த தொடர்ந்து நடக்கும் இந்த தாக்குதல் சம்பவங்கள் எதுவும் நிகழ்ந்து விடாமல் இருப்பதற்காக அவரை மற்றொரு பள்ளியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சக மாணவர்களுடன் ஏற்படும் சிறு கருத்து மோதலை சுலபமாக எதிர்கொள்ளும் பக்குவம் இல்லாமல் அதனை வன்முறை நோக்கில் கையாள்வது எதிர்கால தலைமுறையினரின் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கும் நிலைக்கு தள்ளி உள்ளது பவித்ரா. எனவே திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, பள்ளி கல்வித்துறை அனைவரும் ஒன்றிணைந்து போதிய விழிப்புணர்வையும் ஒற்றுமை உணர்வையும் கூடுதலாக வழங்கும் பொறுப்பு ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவருக்கும் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் பவித்ரா.